என்ன கடுப்பாக்குறதுல மாப்பிள்ளைக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. நாங்க புது போன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். எவ்வளவு வெரைட்டியான போன்லாம் இருக்கு பாத்தீங்களா? வணக்கமங்கள். 365 நாள் vlog சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 54. நேரம் கேட்ட நேரத்துல டீ குடிக்கிற பழக்கம் என்ன விட்டு போகவே மாட்டேங்குது நண்பர்களே. பங்குனி வெயில் பல்ல காட்டி சிரிச்சாலும் நான் பசங்க கிட்ட போய் சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் வாமச்சான்னு கூப்பிடுறேன். கேவலமா கேக்குறாங்க என்ன பார்த்து. அது என்னன்னு தெரியல நண்பர்களே. காலையிலயும் ஈவினிங்லயும் சூடா ஒரு டீ குடிச்சாதான் எனர்ஜியே வருது. தனியா போன அந்த டீ மாஸ்டர் வரை எங்க பசங்களை காணும்னு கேக்குறாரு. அதனால சரி வாங்கடான்னு இவங்களே இழுத்துட்டு போயிடுறது. நம்ம பயலோட புது வண்டிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துருச்சு. இப்பதான் வாங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆற அளவுக்கு ஓட்டிட்டான். வண்டி எடுத்துட்டு போய் சர்வீஸ் ஷாப்ல விட்டுட்டு இந்த மத்தியான நேரத்துல சென்னை வெயில்ல என்ன நடக்க விட்டான் நண்பர்களே. பின்னாடியே வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு வந்த பசங்க வேற 1.5 கிலோமீட்டர் தள்ளி போய் வண்டி நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த வண்டியில வந்து ஏறதுக்குள்ள என் உசிரே போயிருச்சுங்க. இது பத்தாதுன்னு 5G வேற புது மொபைல் வாங்கணும்னா அதனால அதையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு பூர்விகா மொபைல்ஸ் வரைக்கும் வந்திருந்தோம். நான் சென்னையில வந்து கால் வச்சதுதான் வச்சேன். எனக்கு லக் இருக்கோ இல்லையோ 5G தாங்க புது பொருளா வாங்கிக்கிட்டு இருக்கான். நான் வந்ததுக்கு அப்புறம் புது பைக் வாங்கிட்டான், புது போன் வாங்கிட்டான், அடுத்தது காரும் வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருவான். நான் மட்டும் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்க போறேன்னு நினைக்கிறேன். அங்க போய் நாங்க பண்ண அலப்பறைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நீங்களே பாருங்க. நோட்டிபிகேஷன் தள்ளி சார் என்ன பிளான்னா வியாபாரம் ஆகும். புது மொபைலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே. இன்னைக்கு எனக்கு ஒரு 2 கிளாஸ் இருந்துச்சு. உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். நேர சென்னை கரெக்டா கரண்ட் போயிடுச்சுங்க. இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. சென்னையில அடிக்கடி கரண்ட் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு வெளியில வந்து உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப மூடியா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு அவ்வளவுதான். திஸ் இஸ் யா டாடா. இரவு வணக்கங்கள்.